சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்கள் நிலம் தானே? எல்லாம் நம்ம இடம் தான். எல்லாம் மொத்தம் 1000 வேலி இல்லை, எல்லாமே இந்த கிராமமே கட்டுப்பட்டு வரும். மொத்தம் 7000 ஏக்கரை ஒரே ஆள் பண்ணுறதுங்கிறது. இதில் ஃபுல்லாக ஐயாக்கா, ஃபுல்லாக ஐயாக்கா தெரிய பார்த்தீங்களா? அதுவே தெரிய மாட்டேது அது வரைக்கும். ஏதாச்சும் சொல்லி நீங்கள் இன்கம் டேக்ஸ் காலமா இயற்கையோட இயற்கையாக ஒத்தி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் சென்னை வந்தால் எப்படி தோணும் உங்களுக்கு? முடியாது, எங்களால் வாழ முடியாது. கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. என்னாலலாம் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் 8-8 இருக்கும். அவனே நம்மளை யாரும் தெரியாமல் போயிட்டு இருப்பான் ஃப்ளாட்டில். தஞ்சாவூரில் வாழ்கிறவன் யாராக இருந்தாலும் எந்த ஊருக்கும் போக முடியாது. யாரையும் நம்பி வாழலை, யாருக்கும் பயப்பட மாட்டோம். வரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதனால் சுதந்திரமாக இருக்கும். நம்மளாம் இன்னைக்கு வந்து அசால்ட்டாக வரதுனா காரில் வந்துடுறோம். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்போ அப்பா தாத்தா அப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து வண்டி தான். அதான் குதிரை 6 குதிரை போட்டு போகும்போது ஒரு வாட்டி மகாராஜா என்ன நம்ம 4 குதிரை போட்டு போகிறோம், இவங்க 6 குதிரை போட்டு போகிறாங்கன்னு ஃபைன் பண்ணாங்க ₹1. ஃபஸ்ட்டு கார் வாங்கினது நம்ம தான், தஞ்சாவூர்லேயே. ஆமாம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பம் தனித்தனியாக தான் இருக்கும். பட் லேடிஸ் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க பகலில். நைட்டில் அங்கே அந்த பங்களாவுக்கு போவாங்க. அது அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். அதுதான் அது இன்னும் இருக்குது நான் காட்டுவேன். புதுசாக யாராச்சும் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியாது போலே. இது ஒரு வேற உலகம் மாதிரி இருக்கு. இப்போ அந்த வீட்டில் இருந்து அம்மா இங்கே வரதுன்னா 2 பேர் பாதுகாப்புக்காக நிற்பாங்க. நைட்டு போகும்போது 2 சைடு ரோட்லேயும் ஆள் நின்றுப்பாங்க. யாரும் பைக்கு போகாமல் சைக்கிளில் போவாங்க. அந்த ரோட்டில் அம்மா போகிறப்ப யாரும் போக மாட்டாங்க வழியிலேயே. எந்த அம்மாமார்கள் எங்கே போனாலும் ஆள் நின்று. சார் இப்போ அந்த புறம் அப்படின்னா நம்ம வேற இதில் சொல்லுவாங்கல்ல, பரசர்களோ. ஆமாம், அதே மாதிரி தான். யாராச்சும் டேரக்டர்லாம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தோன்றது நல்ல குடும்ப படம், குடும்ப கதை எடுக்கிறதுனா இந்த லொகேஷன் நல்லா காரைக்குடி மாரி இருக்கிற ஸ்டைல்னால நம்ம தஞ்சாவூரில் நிறைய டேரக்டர் அதெல்லாம் சின்ன டேரக்டர் அதெல்லாம் நிறையா வந்துட்டாங்க. அவங்களாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க. சார் இப்போ உங்கள் எல்லா பேருக்கும் முன்னாடியே இந்த பூண்டி அப்படிங்கிறதா ஒரு அடையாள பேராக இருக்குல்ல, பூண்டி வாண்டையார் அப்படிங்கிறது. பூண்டி கிராமத்தை பற்றி சொல்லுங்களேன். இந்த கிராமம் ஆக்சுவலாக நம்மளோட கிராமம் மெயினாக சில மாஸ்டர்கள்லாம் இருக்காங்க. எல்லாமே அங்கே இருக்கிற மணக்கட்டுலாம் எல்லாமே நம்மளோட இதில் இருக்கும். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இதாகிருக்கு. நிலம்லாம் கம்ப்ளீட்டாக இங்கேருந்து காளியங்குளம் வரைக்கும் உள்ள நிலம். நான் சொன்ன உங்களுக்கு 700 ஏக்கரு காலேஜ் நிலம், சொந்த நிலம் எல்லாம் மொத்தம் 1000 வேலி. 1000 வேலினா 6500 ஏக்கரு. அதான் எங்களோட ஆரம்ப சொத்து. ஆரம்ப சொத்துனா எங்கள் தாத்தா ஆளுக்கு 500 வேலி பிரிச்சுக்கிட்டாங்க. 500 வேலினா ஆளுக்கு 3000 ஏக்கர். 3500 2 தாத்தாவும் 3009. இதில் எல்லாமே இந்த கிராமமே கட்டுப்பட்டு வரும். இருக்கிற தெருவில் இருக்கிறதெல்லாம் மணக்கட்டெல்லாம் முக்கால்வாசி நம்மளுதான் இருக்கும். சில ராஸ்தார்கள் இருக்கிறதுனால அவங்களோட மணக்கட்டு இருக்கும். இப்பயும் அப்படி தான் இருக்குது. வெளியில இருந்து பார்க்கும்போது பூண்டி வந்து ஒரு பஞ்சாயத்து, ஒரு பெரிய ஊர் மாதிரி தெரியுது. ஆனால் ஒரே குடும்பத்து ஊர் தான் அது ஃபுல்லா. ஆனால் பூண்டி பஞ்சாயத்து தான். அது பஞ்சாயத்து உட்பட்டது தான். ஆனால் ஒட்டுமொத்த நிலமும் உங்க நிலம் தான். இப்போ நாங்கள் கொடுத்ததெல்லாம் சிலதெல்லாம் இப்போ அவங்க சில ராஸ்தார்கள் ஏற்கனவே அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும். பட் மேஜர் போர்ஷன் நம்ம தான். ஆனால் சார் இப்போ அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் எல்லாமே அந்த விவசாயின்னு சொல்றது ரொம்ப பெருமை கொள்வாங்கல்ல. இல்லை எங்களுக்கு வேற எதில் விவசாயம் தான் சொல்லணும். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அப்போல்லாம் இவ்வளோ 6000 ஏக்கர் இருக்கு அப்படின்னா போர் அடிக்கிறதா இருக்கட்டும், நடவு நடுறதா எல்லாமே பெரிய லெவலில் தான் வந்திருக்கும். இப்போல்லாம் தான் மிஷின்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த யானை கட்டி போராடிக்கிற மாரி ஒரு பெரிய லெவல் அது நாங்கள் பண்ணலை, ராஜாக்கள் பண்ணது. பட் நம்மளுக்கு பெரிய லெவலில் அது மாதிரி தான் வந்துருக்கும். ஏன்னா 1000 வேலியோட இது ஒரே ஆள்கிட்ட இருந்தது. அப்புறம் 2500 பிரிஞ்சது. மொத்தம் 7000 ஏக்கரை ஒரே ஆள் பண்ணுறதுங்கிறது பெரிய இதுதான். இப்போ கண்ணுக்கு எட்டின வரைக்கும் உங்கள் நிலம் தானே? பட்டிகடாப்பட்டினம் எல்லாம் சொல்கிற மாரி எல்லாம் நம்ம இடம் தான். இப்போ சாலியமங்கலம் வரைக்கும். ஆமாம், அந்த ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அது இப்போ நம்ம இடத்துல தான் போட்டிருக்காங்க. இந்த இப்போ செக்ரட்டரியாக இருக்கார்ல, அவரோட இடத்துல அது 250 ஏக்கர். அது அந்த டைல்ஸ் ஃபேக்ட்ரி வந்திருக்கு, அனுஜி. ஆனால் இப்போ எந்த இடத்தையுமே வந்து வெறுமனா தரிசா போடாமல் எல்லாமே எல்லாருமே எங்களுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது. இல்லை இப்போ எத்தனை ஏக்கர் சார் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் ஆக்சுவலாக எல்லாமே சொந்த சாகுபடி கிடையாது. இப்போ எல்லாம் எனக்கு குத்தகாரவங்கலாம் எல்லாருமே அவங்க தான்.
சொந்த சாகுபடி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அப்பாலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சித்தமணி கிராமங்கிறது இப்போ நான் சொன்னல வாண்டியார்கள் எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்குன 125 வேலிங்கிறது 1000 ஏக்கர். அது சித்தமணி கிராமம், அப்படியே முழு கிராமம். அதுதான் அந்த அந்த பயிருக்கு சித்தமணி ப்ராஜெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. அந்த பயிருக்கு இடையில இவ்வளவு இடைவெளி விடணும். அது காரணம் அப்பா தாத்தா இவங்கள்ட்ட காமராஜ் ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால எல்லாமே நம்மளை பேஸ் பண்ணி. ரெண்டாவது நம்ம தான் ஃபஸ்ட்டு நில ஒரு உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்தது. நம்மளுக்கு இவ்வளோ லேண்ட் இருந்தால் கூட காமராஜ் டெக்னிக்கலாவோ எப்படி பண்ணணும்னு நினச்சான்னு தெரில. நிலம் இவ்வளோ வச்சுருக்கவங்கள வச்சே நில உச்ச வரம்பு அவங்கள வச்சே கொண்டு வரணுங்கிறதுக்கு எங்கள் இது பண்ணது நில உச்ச வரம்பு. ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டு 15 ஏக்கர் சொல்கிறாங்கல்ல, அது ஊருக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அதில் 15 ஏக்கருங்கிறது ஸ்டாண்டர்டு ஏக்கர். அது இப்போ எங்கள் இதுலேயும் அப்படி தான் எல்லாம் பிரித்து தான் இருக்கும். எல்லாரும் ஒரே இதில் இருக்குது. ஆனால் அப்பாவும் கான்வென்ட்டில் படித்தாங்க, நீங்களும் லயோலா, அப்பாவும் லயோலா காலேஜில் படிக்கீங்க. இது விவசாயம், இதுதான் நம்ம வயல், இதுதான் நம்ம நிலம் அப்படின்லாம் யாராச்சும் பார்ப்பீங்களா, சொல்லி கொடுப்பாங்களா? இல்லை, அது இயற்கையாக வர்றது தானே. எங்களுக்கு வேறு எந்த இதுவும் கிடையாது, இல்லை டைவர்ஷன் கிடையாது. இல்லை இப்போ நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் ஃபேக்ட்ரிக்கிட்டு இருந்து நிலம் ஒரு பக்கம் இருந்தால் நம்ம கவனிக்காமல் இருக்கலாம். இதுதான் எங்களுக்கு இது. உங்களுக்கு சின்ன வயசுல என்ன வேலை விடுவாங்க அப்போ விவசாயம் சார்ந்து? அதெல்லாம் எதுவுமே நாங்கள் கண்காணிக்கிறது அதெல்லாம் எதுவும் சும்மா நாங்கள் வர்றது போகிறது தான் வழியே. யூஸ்வலாக எங்களுக்கு என்னென்னா கல்யாணத்துக்குன்னு எஸ்டேட்டை பிரித்து கொடுப்பாங்க. அதனால தான் பிரித்து கொடுக்குறதுன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு எங்கள் தாத்தா அந்த 1000 ஏக்கரை பிரித்து கொடுத்த மாதிரி அதுமாரி பிரிச்சுருவாங்க. கிராமம் ஒன்றா இருக்க மாட்டோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பம் தனித்தனியாக தான் இருக்கும். பட் லேடிஸ் ஒரே இடத்துல இருப்பாங்க பகலில், நைட்டில் அங்கே அந்த பங்களாவுக்கு போவாங்க. அது இன்னும் கடைபிடிச்சிட்டு வராங்க. அது எப்படி சொல்லுங்க? இவங்க எங்க இருப்பாங்க? இப்போ ஆண்கள் எங்க இருப்பாங்க, பெண்கள் எங்க இருப்பாங்க? ஆளுக்கு ஒவ்வொரு பங்களா இருக்கும். அந்த பங்களாவில் இருப்பாங்க. நைட்டில் அவங்க லேடிஸ் பூரா ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த புறம்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். அதான் அது இன்னும் இருக்கு நான் காட்டுறேன். அங்கே தெரியுதுல்ல சார் அந்த இல்லை எல்லாமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு தான். அந்த எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளுக்கு தான் இருக்கீங்க. இல்லை உங்களுக்கு நான் தான் எக்ஸ்டெண்டை சொல்கிறேன்னு. ஆமாம், அதனால் அந்த எக்ஸ்டெண்ட் இவ்வளோ இருக்கணும்ல. இதில் அவங்க லோக்கலில் இருக்கிற மிராஸ்தார்களுக்கும் இருக்கும், பட் ரொம்ப மினிமமாக இருக்கும். இதில் ஃபுல்லாக ஐயா தான். இந்த ஏரியா ஃபுல்லாக நடுப்பு எதுவுமே கிடையாது. அந்த போனால் தான் பிரைவேட் பார்ட்டி. இது ஃபுல்லாக ஐயா தான். அங்கே தான் ஏதாச்சும் அதுவே தெரிய மாட்டேது அது வரைக்கும். ஏதாச்சும் சொல்லி நீங்கள் இன்கம் டேக்ஸ் வராது. எங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஃபுல்லாக 2 பக்கம் ஐயா தான். இதை சுற்றி பார்க்கறதுக்குன்னே ஒரு இல்லை, சுற்றியெல்லாம் பார்க்க முடியாது. இதெல்லாம் சும்மா அங்கே தான் வர முடியாது. இப்போதான் இவங்கெல்லாம் இப்போ எங்களுக்கு நடுறதுனால அவங்கவுங்க ஒரு ரோடை உண்டாக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரப்பிள்ளையே தான் என்ன போகணும். இப்போ வேலையாட்கள் மட்டும் எவ்வளோ தேவைப்படுங்க? இது இப்போ நான் எல்லாத்தையும் பிரித்து மினிமம் ஒரு ஆளுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் அது மாதிரி பிரித்து கொடுத்தாச்சு. ஒவ்வொருத்தவங்க பார்த்துக்கிறது மாதிரி. ஆமாம், அவங்கவுங்க எல்லாரும் ஒருத்தரே பார்க்க முடியாது. குத்தகை வர்றதும் கஷ்டமாக இருக்கும். அதனால எல்லாருக்கும். ஆனால் சாகுபடினா நெல் தான் பிரதானம். வேற ஒன்றும் இங்கே வராது. இல்லை 3 போகம் பண்ணுறாங்க. 3 போகமும் தண்ணி வசதி நல்லா இருக்கும். இப்போ நெல்லெல்லாம் எப்படி சார்? இப்போ உள்ள அந்த சீரக சம்பா, யானகவுனி அதெல்லாம் போடுறது உண்டா, இல்லை பாரம்பரிய அந்த நெல் தானா? இது எங்களுக்கு வேற கிராப் இல்லாததுனால என்ன ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஈல்டு நிறைய கிடைக்கும். நீங்கள் வீட்டுக்கு பெரிதாக பயன்படுத்துறது இங்கே விளையிறது தானா? ஆமாம், முதல்ல தான் நான் சொன்ன மாதிரி இந்த இயற்கை உணவு போட்டு இயற்கை உரம் போட்டு பண்ணுறது. இப்போ அதை பண்ண முடியல. கொஞ்சமாக பண்ணாலும் நம்ம பண்ணணும். இவங்க விவசாயிகள் பண்ணுறதுல நான் நெல் எடுத்து வச்சுக்கிறது. சென்னைக்கே போனாலும் இங்கேருந்து தான் அரிசி போகும். ஆமாம், எங்கே போனாலும். இப்போ தஞ்சாவூரில் நான் இருக்கிற வீட்டுக்கும் இங்கேருந்து அரைச்சி தஞ்சாவூரில் போய் அரைச்சி அங்கேருந்து வரும். அந்த பாரம்பரியமாக அந்த அரைச்சி அந்த காய வச்சு அந்த பதம் பார்த்து இன்னும் அதான் இதில் கடையில் வாங்குறது இல்லை சார். அது மாதிரி நான் ஒரு கட்டுரையில் படித்தேன். இது மாதிரி பூண்டியில் குறிப்பாக உங்கள் வயலில் வேலை பார்க்குறவங்கலாம் கலப்பு தெரியக்கூடாது, மழை வெயில் அப்படிங்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தை மையப்படுத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க அப்படின்னு. இல்லை, அது ஜென்ரலாக நம்ம குடும்பம்னு கிடையாது. எங்கேயுமே இந்த நாட்டு நல்லவங்க இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது அவங்களோட அலுப்புக்காகவோ அவங்களோட இதுக்காக ஏதோ ஒரு இதில் பாடுவாங்க. அதில் நம்ம குடும்பத்தை பெருமையும் சேர்த்து பாடுறதுங்கிறது தான் வழக்கமாக இருக்கும் போல இருக்குது. பட் ஜென்ரலாக இங்கே எல்லாருமே அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எல்லாருமே பாட்டு பாடுவாங்க. அது ஒரு மாதிரி கேட்கறதுக்கே ஒரு நல்லா இருக்கும் நமக்கே. அதான் ஜென்ரலாக அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ பாடுவாங்களா அவங்களாம்? இப்போ எல்லாரையும் பாடுவாங்க. பாடுங்கம்மா. நல்ல காம்பு முத்துனா வெள்ளிரிக்கா
விசாலமா இயற்கையோட இயற்கையா ஒத்தி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் சென்னை வந்தா எப்படி தோணும் உங்களுக்கு? முடியாது, எங்களால வாழவே முடியாது. இல்ல உண்மையிலே இல்ல நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. என்னாலலாம் ஒரு வாரத்துக்கு மேல இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஏதாச்சும் இந்த வீட்டில் ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி இந்த இதில் வருவேன் டிசம்பரில். அந்த ஒரு வாரம் 10 நாளே என்னமோ நான் எய்த்தாப்பில் இருக்கிற இந்த இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் எய்த்த டோர் இருக்கும். அவனே நம்மளை யாரும் தெரியாமல் போயிட்டு இருப்பான் ஃப்ளாட்டில். இங்கே பார்த்தா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல. இல்லை இந்த மாதிரி தஞ்சாவூரில் வாழ்கிறவன் எனக்குன்னு இல்லை, தஞ்சாவூரில் வாழ்கிறவன் யாராக இருந்தாலும் எந்த ஊருக்கும் போக முடியாது. சென்னை மட்டும் இல்லை, இது ஒரு தனிப்பட்ட ஒரு இது. ஏன்னா எங்களுக்கு இண்டஸ்ட்ரி கிடையாது, யாரையும் நம்பி வாழலை, யாருக்கும் பயப்பட மாட்டோம், வரி கட்டணுங்கிற அவசியம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அதனால் சுதந்திரமாக இருப்போம். 1 ஏக்கர் இருக்கிறவன் பணக்காரன் 100 ஏக்கர் வச்சுருக்கவனே யாருன்னு கேட்பான். காரணம் என்னன்னா யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் போனால் தானே நீங்கள் வந்து பயப்படணும், ஒரு அச்சம் இருக்கும். அதெல்லாம் இருக்காதுங்க. அது மாதிரி சென்னையை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையும் உங்களுக்கு இருக்காது. அதிகம் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் பெரியம்மா மரியாதையாக இருக்கிறது காரணம்னா அது பாரம்பரியமாக நாங்கள் நடந்துக்கிறத பொறுத்து. இப்போ நாங்களும் வித்தியாசமாக வேறு மாதிரி நடந்தோம்னா எங்களையும் அது மாதிரி தான் இருப்பாங்க. எங்களுக்கு பூர்வீகமாக அப்படியே வந்த தொட்டு எல்லாரும் அந்த மாதிரி அதான் அந்த இதோட இருக்கு. இப்போ சென்னை போகிறதுனா அதிகமாக தேவை இருக்காது. அங்கே போய் தங்குறது ஒன்றும் வேலையே கிடையாது. வேலையே இல்லை. ஆனால் அப்பா அங்கே கடைசி காலங்கள் எல்லாமே அவங்களுக்கு குற்றாலத்தில் வீடு இருந்துச்சு, தஞ்சாவூரில் வீடு இருக்குது, பூண்டி இருக்குது. எல்லாத்தையுமே ரெனியூ பண்ணுற மாரி ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிடுவாங்க ஒவ்வொரு மாதம். இப்போ அது எங்களால் பண்ண முடியல. அவங்க இருக்கிற வீடு எல்லாமே சும்மா பூட்டி தொடச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட போகிற வீடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும். அவங்க டேஸ்ட்டு நான் சொன்னல, தஞ்சாவூரில் என் வீடு பார்க்கும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இவங்களோட டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வீடு ஒரு வீடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்பா வீடு எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். மெட்ராஸில் வீடு இருக்குது, குற்றாலத்தில் இருக்குது, தஞ்சாவூரில் பூண்டி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வேற மாற்றமே இருக்காது. நம்மளாம் இன்னைக்கு வந்து அசால்ட்டா வரதுனா கார்ல வந்துடுறோம். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்பா தாத்தா அப்பெல்லாம் அவங்கெல்லாம் வந்து வண்டி தான், குதிரை வண்டி, சேரட்டு. அதான் குதிரை 6 குதிரை போட்டு போனும்போது ஒரு வாட்டி மகாராஜா எய்த்தாப்புல இவரு வந்திருக்காரு ராஜா. என்ன நம்ம 4 குதிரை போட்டு போகிறோம், இவங்க 6 குதிரை போட்டு போகிறாங்கன்னு ஃபைன் பண்ணாங்கண்ணா ₹1. அதுமாரி அப்பெல்லாம் ஒன்றும் திமிரடியில் போகிறதில்ல, நம்ம ஜென்ரலாக போகிறது. ஃபஸ்ட்டு கார் வாங்கினது நம்ம தான் தஞ்சாவூர்லேயே. ஆமாம். அப்பாவா தாத்தாவா? தாத்தா எங்கள் அப்பா இல்லை, எங்கள் தாத்தா வாங்கினதான் ஃபஸ்ட்டு கார். செவர்லே இருந்துச்சு. எங்கள் மாமா கார் வந்து டாஜி, அதெல்லாம் பெரிய காராக இருக்கும். நான் தான் விற்றேன் இப்போ, ஏன்னா அது ஒன்றும் மெயின்டைன் பண்ண முடியல, அப்படியே விற்றது. நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு காரு? நான் வாங்கினது மாருதி வாங்கினேன் ஃபஸ்ட்டு. ஏன் எல்லாம் பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கிற அதான் சொன்னேன், எங்களை பிரித்து விட்டோம். ஃபஸ்ட்டு அப்போ அறிமுகம் ஆச்சு, அப்போ சின்ன காராக வாங்கினேன். அப்போ எங்களை தனியாக பிரித்து விட்டா அப்புறம் நாங்கள் தானே வர செலவு பார்க்கணும். அப்பா விட்டு காசில் வாங்கினா பெரிய காராக வாங்கலாம், நாங்கள் பண்ணுறதுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தானே பண்ண முடியும். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்திலேயே நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு பெரிய பிள்ளையாவனா நீங்கள் தனியாக பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்ருவாங்க. பிரித்து விட்ருவாங்க, எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்தந்த அவங்களுக்கு தனியாக எஸ்டேட்டை பிரித்து விட்ருவோம். இண்டிபெண்ட்டாக இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வரணும்ல. ஓகே, எல்லாத்தையும் நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம மீட்டிங்கு மைக்கை பிடிச்சிட்டு பேசுகிறோம், எல்லாம் அப்பா புள்ள பெற்றும் பேர பிள்ளை வரைக்கும் அப்பா தயவில் வாழணும்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற மாணவர்கள் நினைக்க சொல்கிறோம். நம்மளே அந்த தப்பு பண்ணக்கூடாது. இப்போ உங்களுக்கு இந்த கிராமத்தில் ஏதாச்சும் மறக்க முடியாத நினைவுகள் இருக்கா? சின்ன பிள்ளையில இங்கே வரது போது போகும்போதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து சைக்கிளில் அப்படியே தெரியாமல் போவோம் இதுக்கு. அப்போ வீட்டில் எல்லாம் தெரியாது. எங்கேயாச்சும் யார்ட்டாச்சும் இது மாரி இவங்கள்ட்ட எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட, இவங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அவங்கள்ட்ட எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் சைக்கிள் வாங்கிட்டு அப்படியே தெரியாமல் போய் அங்கே ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது, சரி எல்லாம் போயிட்டு வருவோம். கோயிலுக்கு சும்மா அப்படியே போயிட்டு வருவோம். போயிட்டு வந்து அடி வாங்குவோம். இந்த சினிமாக்கு அது மாதிரிலாம் அதெல்லாம் இங்கே இன்னும் வழி இல்லை. சினிமாலாம் எல்லாரும் இது காரில் தான் போவோம். இந்த மாரி மத்தியானத்தில் ஏதாச்சும் இப்படியே போகிறது, வீட்டில் சொன்ன விட மாட்டாங்க அப்படின்னு சைக்கிளில் போகிறது போயிட்டு. ஆனால் அம்மா கரெக்டாக நிற்பாங்க வாசப்படியில், உள்ளே போகும்போது குட்டு விழுவோம். இவனுங்கெல்லாம் அப்படியே ஓடிடுவாங்க. என்னோட விளாட இவனுங்கெல்லாம் சின்ன பசங்க, என்னோட இருந்த பசங்களாம் அப்படியே ஓடிடுவாங்க. நாங்கள் எப்படியா இருந்தாலும் கூட்டு வாங்கிட்டு தான் உள்ளே போவோம். அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் போவோம், ஏஞ்சி வந்துடுவாங்க. அது மாதிரி சின்ன பிள்ளைகளை கபடி விளையாடுறதுன்றது இயற்கையான ஒரு செட்டு, என் செட்டு இருக்கும். வேட்டைக்கு நீங்கள்கிட்ட போய் வேட்டை அப்போ நிறைய காடுகள் இருக்குமோ? காடெல்லாம் இல்லை, சும்மா ஏதாச்சும் இந்த பேர்ட்ஸ் கிட்ஸ் ஏதாச்சும் சும்மா ஏர் ரைஃபிள் வச்சுக்கிட்டு சொல்கிறேன். அப்போ இப்போல்லாம் போகிறது இல்லை. இது அவங்க
இன்னொருத்தவங்க நம்ம சொன்ன வீரே வேண்டியது ஆமாம். அவங்க வீடு இது. ஓஹோ, உங்களுக்கு ஆச்சுன்னா பெரியப்பா. பெரியப்பா. இப்போ இது எல்லாமே ரெனோவேட் பண்ணால் எல்லாம் தம்பி தான். ஓ. இது பூரா எல்லாமே அவருக்கு. ஒரு 90 lakhs வந்துச்சு. 90 லட்சம் ஆச்சு இதை மறுசீரமைப்பு பண்ண. மறுசீரமைப்பு பண்ண மட்டும் இவன் சன்னு அதுதான் இளைஞர் காங்கிரஸில் இளைஞர் காங்கிரஸ் அமைப்பு செயலாளர் இருக்கான். இது எல்லாமே அவன் தான் இனிஷியேட் பண்ணி பண்ணது. இது ரொம்ப பழைய காலத்து தான். அந்த மூங்கி ஓடு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் அவனோட இதுதான். ஓ. இந்த சினிமாக்களில் கூட்டு குடும்பமாக வாழ்வாங்களே அந்த சீன் எடுக்கிற இந்த முத்தம் தான் நாங்கள் யூஸ்வலாக இந்த கல்யாணம் பண்ணுறது. ஓ. சின்ன ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் அது மாதிரி கல்யாணத்துக்கே நலுங்கு வைக்கிறது இங்கே தான். இங்கே பராமரிப்புக்கு ஆள் இருக்காங்களா சார்? ஆள் இருக்கு. ஆனால் இது மாதிரி இடத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில் இப்போ நீங்கள் அங்கே இருக்கிறதே சொல்கிறேன், அதுவே கொஞ்சம் நவீனமாக தான் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்குது. இவன் பார்த்து இப்போ இதெல்லாம் ஜன்னல் கிடையாது, சும்மா ஜன்னல் மாரி செஞ்சு வாங்கி வச்சது. மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடு கட்டுறது இங்கே தான். பொங்கலுக்கு வந்து எல்லாமே இங்கே வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க, பூண்டிக்கு வந்துருவாங்க. இதுதான் வீட்டோட எண்டிங்கா. பின்னாடி கொல்ல போகணும். எல்லாம் அம்மா நைட் அங்கே இது பண்ணால் அந்த புறத்துக்கு வர்றது இப்படியே தான் வருவாங்க, இந்த வழி தான். ஏன்னா பகலில் ஒரு 6 மணி 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் பப்ளிக் அந்த பக்கம் யாராச்சும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்கனால எங்களுக்கு வர்ற வழி. மற்றவங்கலாம் அப்படியே ரோட்டில் வந்துடுவோம். ஓ. அந்த பெண்கள் வந்து அந்த ஆண்கள் கண்ணில் படாமையே பெரும்பாலும் இருப்பாங்க. ஆமாம். இப்பயும் ஜாஸ்தி எந்த ஃபங்க்ஷனுக்கும் யாரும் வர மாட்டாங்க எக்ஸப்ட் ஃபேமிலி ஃபங்க்ஷனை தவிர பாக்கி லேடிஸ் வந்து மற்ற ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இருந்து அம்மா இங்கே வரதுன்னா 2 பேர் பாதுகாப்புக்காக நிற்பாங்க. ஆள் இருப்பா. அது அங்கே மெயின் ரோட்டில் நைட்டு போகிறாங்கல்ல, நைட்டு போகும்போது 2 சைடு ரோட்லேயும் ஆள் நின்றுப்பாங்க. யாரும் பைக்குக்கு போகாமல் சைக்கிளில் போகாமல். ஓ. அது வந்து யாரும் ஆள் போவாங்கன்னு இல்லை, போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அந்த ரோட்டில் அம்மா போகிறப்ப யாரும் போக மாட்டாங்க வழியிலேயே. எந்த அம்மாமார்கள் எங்கே போனாலும் ஆள் நின்றுப்பா. சார் இப்போ அந்த புறம் அப்படின்னா நம்ம வேற இதில் சொல்லுவாங்கல்ல, பரசர்களோ. ஆமாம், அதே மாதிரி தான். லேடிஸுக்கு தனியாக இருக்கும், பேலஸில் லேடிஸ் தனியாக இருக்கும், இங்கே ஜென்ஸு அதே மாதிரி தான். இங்கே பங்களாவாக இருக்கும், அது அங்கே தனித்தனியாக இடம் பெரிய இடமா இருக்கிறதுனால அரண்மனை தனித்தனியாக இருக்கும். இது சும்மா உட்கார்றது பேசுறதுக்கான ஹாலா இல்லை? சும்மா தான் உட்காந்து பேசுறது ஒரு ஹால் மாதிரி. இதேமாரி மாடியிலேயும் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி மாடியிலே இருக்குங்களா? ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து இப்போ அதிகபட்சமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாம் சேர்த்து, ஆண்கள் பெண்கள்லாம்? ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. லேடிஸ்னு இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா சொன்ன மாதிரி இருந்தாங்க. இப்போ என் ஒய்ஃபு, தன்சேகர் ஒய்ஃபு, இவன் ஒய்ஃபு, அவ்வளோதான். அவங்க அந்த ஃபேமிலி வந்து அங்கே இருப்பாங்க. ஒரு 10 பேருக்குள்ளே தான். அதான் ஒரு 3 பேர் 4 பேர் தான். ஆனால் ஒரு 100 பேர் இருக்கானா அந்த வீட்டில். ஆனால் இப்போ நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து இப்போ ஆளே இல்லைனாலும் இந்த வீட்டில் யாராச்சும் அப்பப்போ வந்தால் கூட சாமி ரூமில் கரெக்டாக அந்த குத்து விளக்கில் திரியறியுது, பூஜை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. புதுசாக யாராச்சும் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் எப்படி போகிறதுன்னு தெரியாது போலேயே. அங்கங்கே அறைகளாகவே இருக்கு. சார் இப்போ இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை ரூமு? இங்கே ஆக்சுவலாக கீழே மட்டும் பெட்ரூமு, பாத்ரூமு, சாமி ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு 6 ரூம் இருக்கும். மாடியில் அதேமாரி அங்கே ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு இது, ஒரு 3-4 ரூம் இருக்கும். பட் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆமாம், பெருசாக இருக்குங்கிறது இப்போ தான் பங்களான்னு நான் சொன்னப்போ வந்து ஏன் இப்படி கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தான் புரியுது. சார் இப்போ யாராச்சும் டேரக்டர்லாம் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தோன்றது நல்ல குடும்ப படம், குடும்ப கதை எடுக்கிறதுனா இந்த லொக்கேஷன் காரைக்குடி மாரி இருக்கிற ஸ்டைல்னால நம்ம தஞ்சாவூரில் நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் சின்ன டேரக்டர்ஸ்லாம் நிறையா வந்துட்டாங்க, வளரும் டேரக்டர்ஸ். அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ரொம்ப 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 ஆக்சுவலாக ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஒன்றும் இல்லையா நாங்கள் ஏதாவது படத்துல எல்லாம் வந்தால் நல்லா இருக்காது அதனால அலோவ் பண்ணுறது இல்லை. இது ஒரு வேற உலகம் மாதிரி இருக்கு. நைட்டில் வந்து இதெல்லாம் அழகாக இருக்கும். சின்ன வயசுலலாம் அந்த ஓடி பிடிச்சி ஒளிகண்டெல்லாம் நடுறது பொண்ணா நிறைய ஒளியலாம், எவ்வளோ இடம் இருக்கு. அதோடு இல்லாமல் இந்த மலையில் விளாடுறது, நனைஞ்சிட்டு விளாண்டு அம்மாட்ட திட்டு வாங்குறது, அடி வாங்குறது. ஆனால் அப்பயே கட்டின வீடுங்க, நிறைய வீடுங்க அந்த முற்றம் வச்சு தான் இருக்கும். ஆமாம், இது ஆக்சுவலாக 4 முத்தம் வரும். இது ஒன்று, அது ஒன்று. இப்போ நாங்கள் நம்ம காட்டினோம்ல, ஆமாம், அது முத்தத்துக்கு பதிலாக மேலே ஒட்டிவிட்டோம். இங்கே ஆக்சுவலாக இருக்கும், அதில் தான் பொங்கல் வைக்கிறது. இது மாட்டு பொங்கல், நம்ம வீட்டில் கன்னி பொங்கல். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இது கமர்ஷியலாக பண்ணக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இருந்தால் கூட யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஈவன் எனக்காக இருக்கட்டும், என் பிள்ளையாக இருக்கட்டும், நான் வரப்போகிற பேர பிள்ளையாக இருக்கட்டும். ஏன்னா அந்த ஆரம்பத்துலேருந்து நாங்கள் அதுமாரி வந்துட்டதுனால யாருக்குமே அந்த மோட்டிவேஷன் கிடையாது, காலேஜில் சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது.
அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம இருக்கிற ஃபண்டை ஒழுங்காக யூஸ் பண்ணாலே பெரிய லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணுவோம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ்